முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அதானி அவர்கள் கிட்ட எதுக்கு போய் நீங்க முதலீடு வாங்கிட்டு வரீங்க? அப்ப கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணணும்னு சொன்னா ஸ்ரீராமர் அந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு அதற்கான நேரம் வந்து விட்டது, வேலை வந்து விட்டது. அதனால அறகுறையா முடிஞ்சு கோயிலும். கோயம்புத்தூருக்கு கேட்கறதுக்கு நாங்க இருக்கோங்க. கோயம்புத்தூர் கேட்கறதுக்கு பிஜேபி இருக்கு. அதிமுக அரசு அறிவிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கான நலத்திட்டங்கள், அது ஸ்கூட்டியா இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்களை நிறுத்திவிட்டு 1000 ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாயை அரைகுறையமா கொடுத்துட்டு இருக்கிறதா இன்றைய திராவிட மாடல் ஆட்சி. ஜனவரி 22 காலை அங்கு அயோத்தியிலே நடக்கின்ற நிகழ்வை ஒவ்வொரு பகுதி மக்களும் நல்லபடியாக பெரிய திரையிலே பார்க்கின்ற வண்ணம் ராமர் கோயில்கள் மற்றும் ஒவ்வொரு மக்கள் நெருக்கமாக வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற எந்த கோயில்களாக இருந்தாலும் அங்கெல்லாம் பெரிய திரைகளை அமைத்து அங்கு ஸ்ரீ ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை பார்ப்பதோடு அதே இடத்தில் பஜன் மற்றும் ஸ்ரீராமர் தொடர்பான பாடல்களை எல்லாம் பாடுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று மாலை ஒவ்வொரு வீட்டிற்கும் 5 ராமர் தீபங்களை ஏற்ற வேண்டும் என பாரத பிரதமர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளிலேயும் தீபங்களை ஏற்றி ஸ்ரீராமர் தீபத்திலே கலந்து கொள்வதற்காக பெரிய அளவுக்கு மக்களுக்காக அந்த தகவல்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெருமளவு உற்சாகம், ஒரு பெரும் மாற்றத்தையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடையாளம், நம்முடைய கலாச்சார அடையாளம், நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அடையாளம் ஸ்ரீராமருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பிறந்த இடத்தில் சட்ட ரீதியாக நியாயபூர்வமாக அமைகின்ற அந்த கோயில் என்பது நம்முடைய காலத்தில் நடக்கிறது என்பது இங்கிருக்கின்ற கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை, நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகம் முடிந்ததற்கு பின்பாக ஒவ்வொரு பகுதியிலே இருந்து இருக்கின்ற பக்தர்கள் அயோத்திக்கு செல்வதற்காக பல பேர் விருப்பத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மத்திய அரசு தகுந்த நேரத்தில் அறிவிப்பை வெளியிடும் என நாங்கள் நம்புகிறோம். இவை இல்லாமல் தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கூட கோயிலுடைய கும்பாபிஷேக அழைப்பிதழ்களை எல்லாம் அந்த கோயில் கமிட்டியின் சார்பாகவும் அவர்களுடைய பிரதிநிதிகள் வாயிலாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த கோயில் கும்பாபிஷேக விழாவில் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார்கள். இந்த நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின்பாக சோமநாதர் ஆலயத்தை கட்டியதே அரசுதான். ஆனால் ஸ்ரீராமர் கோயிலை கட்டுவதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அதை தள்ளி போட்டார்கள். இந்துக்களுடைய உரிமையை அங்கு மறுத்தார்கள். இப்போது எல்லாம் முடிந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த இடம் வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றமே கோயில் கட்டுவதற்காக ஒரு கமிட்டியை அமைத்து, ஏன் இதை சொல்கிறோம் என்றால் காங்கிரஸ் கட்சி இது RSS மற்றும் பிஜேபியினுடைய நிகழ்ச்சி நிரல் என கூறியிருக்கிறார்கள். இந்த கோயில் கட்டுவது பாஜகவோ RSSஓ அல்ல, இதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஸ்ரீராமர் கோயில் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ராமரை வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் பொதுவான கோயில். இதில் காங்கிரஸ் கட்சி அரசியல் பார்த்து கொண்டு கலந்து கொள்ள மாட்டோம் என அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய உணர்வுகள், மத உணர்வுகள் இந்த நாட்டில் மதிக்கப்பட வேண்டும். இம்மாதிரி ஒரு கோயில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்பாக அந்த இடத்தில் அமைகின்ற வேளையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அறிக்கை என்பது மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயலாக பார்க்கிறோம். இதற்காக நிச்சயம் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கான காலம் வரும் என நம்புகிறோம். அதாவது இந்த கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வுல நாங்க இது இப்படி நடத்தணும்னு எதிர்பார்த்தோம், அப்படி நடத்தணும்னு எதிர்பார்த்தோம், அது நடக்காதால நாங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நிகழ்வுமே அதற்கென்று வகுக்கப்பட்ட வழிமுறைகளின்படி நடக்கின்ற பொழுது அதில் மாற்று கருத்துக்கள் சொல்வது அப்படிங்கிறது இயல்பானதுதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கும் ஒரு சில சமய தலைவர்கள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த ரிஜிட்டான ஒரு வெளிப்பாட்டில் அவங்க தான் உறுதியா இருந்தால் அவங்க அதை சொல்லலாம்.
ஆனால் மற்ற நபர்கள் சொல்வதற்கும் ஒரு அரசியல் கட்சி சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப இந்த ராமர் கோயில தேர்தலுக்காக கொண்டு வந்திருக்காங்க, முழுமையா கட்டி முடிக்காம அவசர அவசரமா கொண்டு வந்திருக்காங்க, எதிர்கட்சி முழுமையா கோயில் கட்டி முடிச்சுட்டு தானே கும்பாபிஷேகம் பண்றாங்க. கோயிலை சுற்றி வரக்கூடிய மற்ற டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே இனி அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஆனா கோயிலை கட்டி முடித்தா விட்டது, அதற்கான நேரம் வந்து விட்டது. ஸ்ரீராமர் அந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு அதற்கான நேரம் வந்து விட்டது, வேலை வந்து விட்டது. அதனால அறகுறையா முடிஞ்ச கோயில், முழுமையாக முடிக்கப்பட்ட கோயில், கோயிலை சுற்றி இருக்கின்ற மற்ற பணிகள் வரக்கூடிய ஒரு 2 வருட காலத்துல முடியும். ராகுல் காந்தியோட நடைபயணத்துல எவ்வளவு சிக்கல், என்ன பிஜேபிக்கு என்ன சிக்கல் அழுத்தம் காங்கிரஸ் தரப்பு கேட்கிறாங்க ராகுல் காந்தி நடைபயணத்துல, அதை பத்தி உங்களுக்கு? ராகுல் காந்தி நடைபயணத்துல எங்களுக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? அவர் ஏற்கனவே நடந்துட்டு தானே வந்தாரு. அவர் நடக்கிறதுல எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை, அவருக்கு ஏதாவது சிக்கல் இல்லாம இருந்தா சரி. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கோவை போன்ற தொழில்களுக்கு மிகவும் குறைந்த அளவில் தான் முதலீடுகள் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட லட்ச கோடி அளவில் முதலீடு இருந்தாலும் கோவைக்கு ஒரு 1000 கோடி அளவில் தான் முதலீடுகள் வந்திருக்கு. இது எப்படி? கோவையினுடைய தொழில் வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டினுடைய குரோத் என்ஜின் எங்க இருக்குதுன்னு கேட்டா, சென்னை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடியாக கோவை தான் அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கோவைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு நிலம் எடுத்து கொடுப்பதுல ஒரு தாமதம். மிக முக்கியமாக இன்னைக்கு நீங்க முதலீடுகளை பத்தி கேட்கறீங்க. இந்த அதிகமான முதலீடுகள் இங்கு வருவதற்கு ஒரு இணைப்பு, கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒரு விஷயம். ஆனா கோவை விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு, நிலத்தை எடுத்து கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அவ்வளவு தூரம் அதுல கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. விமான நிலையம் இன்று இந்த திருச்சி மாதிரி இடங்கள்ல கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் இவ்வளவு வருமானத்தை கொடுத்தாலும் கூட இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்து கொடுப்பதில் இவ்வளவு தாமதம் பண்றாங்க. இதுல என்ன கண்டிஷன் போடுறாங்க? நாங்க கொடுக்கிற நிலத்துல இந்திய விமானத்துறை ஆணையம் தான் நீங்க அதுல டெவலப் பண்ணணும், நாங்க பிரைவேட்டு கொடுக்க மாட்டோம். நான் சட்டப்பேரவையிலே இந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அன்றைய நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் எனக்கு கொடுத்த பதில், நாங்க நிலத்தை எடுத்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கொடுத்தா நீங்க அதை அதானி கையில கொடுக்குறீங்கன்னு பதில் அளித்தாரு. இன்னைக்கு ஒரு சட்டப்பேரவையினோட பதில் இருக்கு. நான் இப்ப கேட்கிறேன், முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அதானி அவர்கள் கிட்ட எதுக்கு போய் நீங்க முதலீடு வாங்கிட்டு வரீங்க? அப்ப கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதானி கையில கொடுப்பேன்னு எங்களுக்கு பதில் சொல்லுவீங்க. ஆனா முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அதானி இத்தனை கோடி முதலீடு பண்றாருன்னு நீங்க அறிக்கை கொடுப்பீங்க. அப்ப கோயம்புத்தூரை எதுக்காக இந்த மாதிரி புறக்கணிக்கிறீங்க? இந்த மாதிரி எத்தனையோ தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே விமான நிலையத்தை ஒரு பெரிய அளவுல மாற்ற முடியாதால நம்ம வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலுக்கு நான் கோரிக்கை வைத்தேன், நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் ஆரம்ப கட்ட பணிகளுக்கு அப்புறம் அது வேகமே எடுக்கல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதா? கோயம்புத்தூரை விட சின்ன சின்ன நகரங்கள் எல்லாம் இந்த நாட்டுல மெட்ரோ வச்சிருக்காங்க. அப்ப இந்த கோயம்புத்தூருக்கு கேட்கறதுக்கு ஆளு இல்லைன்னு நினைக்கிறாங்களா? கோயம்புத்தூருக்கு கேட்கறதுக்கு நாங்க இருக்கோங்க. கோயம்புத்தூர் கேட்கறதுக்கு பிஜேபி இருக்கு. தொடர்ச்சியாக இதே மாதிரி மாநில அரசு இங்க நடந்து கொண்டிருந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னொன்று, ஆல் இண்டியா அளவுல ஒரு ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நேஷனல் லெவல் இருக்கிற பாலிசி தான் ஒரு கவர்மெண்ட் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டுக்குன்னு தனியா பாலிசி கொண்டு வர முடியாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு கோவையினுடைய வளர்ச்சியை புறக்கணிப்பதற்காக மாநில அரசு இப்படி நடந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறோம். அதே போல நீங்க குறிப்பிட்டது போல மெட்ரோ திட்டமும் இப்ப வரது சந்தேகம்னு ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இங்க உள்ள மேம்பாலங்கள், இதுல எந்த திட்டங்கள் அறிவிப்பு கொடுத்து நடக்கலையோ அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முன்னின்று மக்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் ரயில் சேவைகள் இல்லாததுனால பஸ் கட்டணங்கள் அதிகமாக வசூல் சொல்றாங்க. இந்த சமயத்தில் நீங்க சொல்லுறீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கான ரயில் சேவை ஏற்கனவே நான் இது தொடர்பாக ரயில்வே அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால இப்ப அறிவிச்சிருக்காங்க, நம்ம புதுசா சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கெல்லாம் பொங்கல் ட்ரெயின் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் ரயில் அறிவிப்பு இருக்கும். ஏற்கனவே மீட்டர் கேஜா இருந்த போது முன்னாடி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களையாவது சிறப்பு ரயில்கள் இங்கிருந்து இயக்குனா நல்லது அப்படின்னு, ஆனா எந்த அறிவிப்பும் இப்ப வரைக்கும் இல்ல. வருமா? வரும். இதுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம், நிச்சயமா வரும். ரேஷன் கடையில பருப்பு பாம் ஆயில நிறுத்த போறதா சொல்றாங்க. நிதி நெருக்கடி காரணம். அதாவது இந்த அரசு தங்களுடைய நிர்வாக சீர்காட்டியின் காரணமாக
இவர்கள் செய்து வருகின்ற ஊழலின் காரணமாக மக்களுக்கு எவையெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் கிடைக்காம பண்றதுக்கு தான் எல்லா வேலையும் பண்றாங்க. முன்னால அதிமுக அரசு அறிவிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கான நலத்திட்டங்கள், அது ஸ்கூட்டியா இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், இல்ல மாணவர்களுக்கான லேப்டாப்பா இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்களை நிறுத்திவிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாயை அரைகுறையமா கொடுத்துட்டு இருக்கிறதா இன்றைய திராவிட மாடல் ஆட்சி.